வணக்கம், வெல்கம் டு Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் தமிழ் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஒரு ஈஸியான ஸ்நாக் ரெசிபியோட வந்திருக்கிறேன். இந்த ஸ்நாக் ரெசிபி வந்து பருத்தித்துறையில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. இது வந்து உங்களுக்கு கட்டாயம் விளங்கியிருக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு. நான் இன்றைக்கி செய்ய போகிறது வந்து 2 விதமான பருத்தித்துறை வடை. இந்த பருத்தித்துறை வடை எப்படி செய்யறதுன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தாரேன். Subscribe to my channel and hit the bell icon to get notified any updates. ஒரு கப் உளுந்து போட்டு 3 மணித்தியாலம் ஊற வச்சு நான் அதை வந்து இப்போ நான் நல்லபடியாக கழுவி வடித்து எடுத்து வடிச்சிட்டேன். ஊற வச்ச உளுந்தை வந்து 2ஆக பிரிச்சிருக்கிறேன். ஒன்று வந்து அரைவாசியாக இருக்குது, மெட்ட அரைவாசியை வந்து நான் வந்து கொஞ்சம் நறுவலாக அரைக்க போகிறேன். நான் அரைக்க காட்டுறேன். இந்த பிளெண்டரில் போட்டு இதை வந்து நறுவலாக அரைக்க போகிறேன். இதில் போட்டுட்டேன். இதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் தண்ணி கூட தண்ணி சேர்க்குறீங்கள ஒரு half a tablespoon போட்டு இதை வந்து நறுவல் அரைச்சி எடுக்கும். அரைச்சி எடுத்துட்டேன். இந்த அரைக்கு இப்படி நறுவலாக அரைச்செடுக்கணும். நறுவல் அரைச்ச உளுந்துக்கு வந்து அந்த முழுசாக நாங்கள் அரைவாசி எடுத்து வச்ச உளுந்தை வந்து ஒன்று சேர்க்க போகிறோம். வந்து அரை கப் அவிச்சமா, அரை கப் பச்சைமா, இதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகம், கருவேப்பிலை வந்து நல்லா சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன், தேவையான அளவு உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, நல்லா குழைச்செடுப்புங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு, இந்த ஆழம் தண்ணியாக குழைக்கக்கூடாது. சொட்டு தண்ணி விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கூட தண்ணியாக வராமல். இந்த மாவை நாங்கள் அரைச்சபடியாக இதில் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கு தானே. ஸோ அதால் வந்து நான் கூட தண்ணி விட மாட்டோம், கொஞ்சம் தெளித்து குழைப்போம். குழைச்சி எடுத்துட்டேன். வாசியை வந்து பிரம்பாக எடுத்து வைக்க போகிறேன். சரி பாதியை வந்து நான் பிரம்பா எடுத்து வைக்க போகிறேன். பாதிக்கு வந்து நறுவலாக அரைச்ச செத்து மிளகா வந்து 1 டேபிள்ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது. இதை வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. 1 டீஸ்பூன் இதுக்கு வந்து எண்ணெய் விட்டு இதை வந்து நான் குழைக்க போகிறேன். எண்ணெய் விடுறதுக்கு காரணம் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. இந்த பேட்ச் வந்து நான் குழைச்சிட்டேன். இப்போ வந்து அடுத்த பேட்ச் எந்த மாதிரி செய்கிறேன்னு காட்டுறேன். இதுக்கு நீங்கள் சரியாக உப்பை பாருங்க, உப்பு காணுமாண்டு. ஸோ இது வந்து குழைச்சிட்டேன் வடிவா. இந்த பிரித்து வச்ச 2வது பேட்ச் வந்து அதுக்கு வந்து நான் வந்து பச்சை மிளகா 2 அல்ல 3 பச்சை மிளகா நல்ல சின்ன வந்து வெட்டி வச்சிருக்கிறேன். சின்ன வெங்காயம் வந்து 4 வெங்காயம் வந்து குருணியாக வெட்டி வச்சிருக்கிறேன். 4 வெங்காயம் நல்ல சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ், அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். இதை நல்லா குழைச்சிடுங்க. அரை டீஸ்பூன் எண்ணெய் விட போகிறேன். இப்போ குழைச்சிட்டேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து பொரிச்சு காட்ட போகிறேன். ஸோ அந்த தடி எடுத்து இப்படி வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சின்ன பபிள்ஸ் வருது பாருங்க. இப்படி வந்தேன்னு சொன்னால் எண்ணெய் ரெடி பொரிக்கிறதுக்கு. அது கையில் வந்து நான் கொஞ்சம் எண்ணெய் வச்சுருக்கேன். ஒரு சின்ன பவுல் உருட்டி வச்சுருக்கேன். இதை வந்து கையால் நான் தட்டி எடுக்க போகிறேன். கூடுதலாக வந்து சிலாக்கள் வந்து ரோல் பண்ணி குக்கி கட்டுறால ஏதாவது கட் பண்ணி போடுவாங்க. பட் எனக்கு வந்து கையால் செய்கிறது லேசி. என்னால் தின்னாக தட்டி எடுக்கலாம். ஸோ
இது இப்படி தின்னா வந்துட்டு இப்போ வந்து இதை போட்டு அதே மாதிரி வந்து நாங்கள் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகுவதையும் பொரிக்கணும். ஆனால் கூட ஹீட் விடாதீங்க, இல்லை வெளியில் வந்து பொரிஞ்சிடும், உள்ளுக்கு வந்து பொரியாமல் போயிடும். ஸோ அதில் வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சு பொரிப்போம். கடைசி வரையும் உள்ளாகாது. இந்த வெங்காயம் போட்டு இது வந்து சில ஆட்கள் வந்து சொல்லிடுவாங்க இது எல்லாம் ஈரம் கண்ணாளைக்கு வச்சு சாப்பிடலான்னு சொல்லி. ஆனால் இது கட்டாயம் நீங்கள் கண்ணாளைக்கு வச்சு சாப்பிடலாம். ஸோ அதால் நான் 2 நார்மலாக செய்கிறதும் இப்படி செய்கிறத நான் செய்து காட்டுறேன். இது வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு தான் பொரிச்சு நான் ஒரு 7-8 மினிட்ஸாக வந்து பொரிஞ்சுட்டுருக்கு. இது நல்ல கோல்டன் ப்ரௌனாக வந்துட்டுது, நல்ல கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்குது. நீங்கள் இதை வந்து இறக்கலாம். நாங்கள் தனியாக வெங்காயம் ஒன்று போடாமல் செய்தோம். அந்த பருத்தித்துறை வடை நான் கொஞ்சம் வந்து கையால் தட்டி இந்த பிளேட்டில் வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து பொரிச்செடுப்பேன். ஓகே, இதுவும் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக பொரிஞ்சிட்டுது. இதை நீங்கள் எடுக்கலாம். இனி எல்லா வடையும் வந்து நான் உங்களுக்கு பொரிச்சு போட்டு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த பருத்தித்துறை வடை. இதெல்லாம் நான் வந்து பொரிச்சு முடிஞ்சுது. இதில் 2 விதமாக, ஒன்று வந்து பச்சை மிளகாயும் வெங்காயம் போட்டுருக்கு, ஒன்று வந்து நார்மலாக நீங்கள் செய்கிற மாதிரி தான். ஸோ இதுதான் இந்த பருத்தித்துறை வடை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பருத்தித்துறை வடையெல்லாம் பொரிச்சு முடிஞ்சுது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட காமெண்ட்ஸில் வந்து கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் தம்ஸ் அப் பண்ணுங்கள், இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்ற வந்து இந்த சேனல் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அமைத்தி எனக்கு ஒரு சப்போர்ட் தாங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.